நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்று பரலோகிலும் நமது இதயங்களிலுமாக வாசம் பண்ணி கொண்டிருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடில்லா திருநாமம் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஒரு நீண்ட வருட இடைவேளைக்கு பிற்பாடு மீண்டும் ஒரு முறை கூட தூத்துக்குடியில் இவ்விடத்திலே கூடி வருகிற திருச்சபையாராகிய உங்களுடன் இணைந்து ஒரு ஞாயிறு தின ஆராதனை நேரத்தை செலவிடும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக ஆண்டவருக்கும் இத்தகைய வாய்ப்பை தந்த உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நான் என்னை ஊழியத்திற்காக அர்ப்பணித்து சில காலங்களே ஆனபோது நான் தூத்துக்குடிக்கு ஒரு மாதாந்திர ஜெப கூட்டத்தை முன்னிட்டு நான் இங்கே வந்தேன். அதைத் தொடர்ந்து ஒரு 3 தின விசேஷித்த கூட்டங்களில் செய்தி கொடுக்கும்படியாக என்னை அழைத்த அந்த சந்தர்ப்பத்தை நான் நினைவு கொள்கிறேன். இதற்கு சற்று தொலைவில் 2 தெரு அந்த பக்கத்துல ஒரு விசால கல்யாண மண்டபமோ என்ன ஒன்று இருந்தது. அங்கே வைத்து அந்த சிறப்பு கூட்டங்கள் நடைபெற்றது. அந்த இனிய அனுபவங்களை எண்ணி பார்க்கிறேன். அன்றிலிருந்து இன்று வரை கிறிஸ்துவுக்குள்ளான இந்த நட்பு தொடர்ந்து கொண்டிருப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக நேற்றைய தினம் கர்த்தருடைய வசனத்தின்படி திருமுழுக்கு பெற்று ஞானஸ்நானம் பெற்று இன்று உள்ளூர் சபையிலே முதன்முறையாக ஐக்கியப்படக்கூடிய சகோதரர் பாலகிருஷ்ணன், சகோதரி சரஸ்வதி, சகோதரி நாகராணி இவர்களோடு கூட இணைந்து நானும் ஆராதிக்கும்படியான ஒரு வாய்ப்பினை பெற்றமைக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை பல நிலைமைகளில் வெளிப்படுத்துகிறார். அதிலே ஒன்று, நமக்கு இந்த நினைவு சின்னங்களை வைத்துவிட்டு போயிருக்கிறார். மிக எளிமையான முறையில் அவரை நினைவு கூற, அதிக செலவில்லாமல், அதிக கஷ்டப்படாமல், வாரம் வாரம் நீங்க என்னை நினைக்கணும், என்னை ஆராதிக்கணும் அப்படின்னா, நான் செய்த மீட்புக்கு ரட்சிப்புக்கு ஈடாக வாரத்துக்கு ஒரு 1000 ரூபாயாவது நீங்க செலவு பண்ணி என்னை ஆராதனை பண்ணாதான் அந்த ஆராதனையை நான் ஏத்துக்கிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிவிட்டு போய் அப்படி ஒரு ஏற்பாடு வைத்திருந்தார். நம்ம எத்தனை பேருக்கு அது தர்ம சங்கடமாக இருக்குமோ தெரியாது, இல்லையா? ஆனால் அப்படியெல்லாம் ஒரு பெரிய செலவுள்ள காரியத்தை ஆண்டவர் செய்யாமல் மிக மிக எளிமையாக அவரை நினைவு கூறும்படியான ஒரு நினைவு சின்னங்களை ஏற்படுத்தி விட்டு போயிருக்கிறார் என்பது அவர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதையும் நம் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதையும் இது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அந்த எலிசா தீர்க்கதரிசி, நாகமான் எலிசா தீர்க்கதரிசி, அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அல்லவா? ஒரு படைத்தலைவன் நாகமான் குஷ்டரோகியாக இருப்பான். வீட்டில் இருக்கிற பணிப்பெண் மூலமாக எலிசாவை பற்றி அறிந்து, சரி எலிசாவின் இடத்துல போனால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி போனான். எலிசா வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வரவில்லை. அங்க இருந்தே பதில் சொல்லிவிட்டார், யோர்தான் நதியிலே மூழ்கிவிட்டு போ, சரியாகிவிடும் என்று. ஆனால் இவனுக்கு ஈகோ, அதாவது நான் ஒரு நாட்டினுடைய இராணுவ உயர் தளபதி, அப்படி இருக்கும்போது என்னை வெளியே வரவேற்காமல் இப்படியெல்லாம் அவமானப்படுத்தினது சரியல்ல என்ற கோபத்தில், இதைவிட நல்ல நல்ல நதிகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது, நதிகள் எதுவும் இல்லாமலேயா நான் இங்க வந்தேன் என்று சொல்லி ஆத்திரத்தோடு அவன் போகிறான். அப்போது கூட வந்தவர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் கோவப்படாதீங்க, யோசித்து பாருங்க, இதை விட ஒரு பெரிய காரியத்தை சொல்லி இருந்தாலும் நீங்க செய்யத்தானே செய்வீங்க. அதான் அதை நான் சொல்ல வரேன். அவர் என்ன சொன்னாரு? யோர்தான் நதியில 7 தடவை மூழ்கிட்டு போன்னு சொன்னாரு. இவ்வளவுதானே செய்ய போறீங்க. ஒருவேளை உங்க குஷ்டரோகம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை விட பெரிய காரியம் செய்யணும்னு சொன்னா செஞ்சுதானே ஆகணும். அதனால கொஞ்சம் இதை செஞ்சுட்டு போங்கன்னு சொன்ன போது
அதுக்கப்புறம் அவன் மூழ்கி போனா அப்புறம் சுகம் பெற்றா நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அது போல ரொம்ப பெரிய ஒரு காரியத்தை கஷ்டப்பட்டு நம்ம செலவு பண்ணி அவரை நினைக்கணுங்கிற ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா என்ன செய்ய முடியும்? அப்படித்தான் அவரை நினைவுக்கு வரணும், அப்படித்தான் செய்ய முடியும். ஆனா வசதியானவங்களும் அவரை நினைக்கணும், நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் அவரை நினைக்கணும், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எளியவர்களும் அவரை நினைக்கணும். அப்படிங்கிறதுக்காக செலவில்லாத மிக எளிமையான ஒரு நினைவு சின்னங்களை ஏற்படுத்தி அவரை நினைக்கும்படி சொல்லிவிட்டு போயிருக்கிற அந்த கருணை எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இதை விட பெருசா சொல்லியிருந்தாலும் செய்யத்தானே செய்யணும். ஆனா இதை கூட கட்டடிச்சுட்டு ஆராதனைக்கு வராம எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறது தான் ரொம்ப வேதனையாக, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி, இப்போ நம்முடைய ஆண்டவரை நினைவுகூரும் வண்ணமாக ஒரு சில சிந்தனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம். லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் முதல் 17 வசனங்கள். 17 வசனங்களை வாசிக்கிறதுனால வேத பகுதியே இவ்வளவு நீளமா இருக்கும்னா ஆராதனை தியானம் எவ்வளவு நீண்ட தியானமா கொடுத்துருவாரோ அப்படின்னு யோசிக்காதீங்க. முத்தாய்ப்பாக நான் அந்த பகுதியிலிருந்து நம்முடைய ஆராதனைக்கான சிந்தனைகளை மட்டும் எடுத்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு சம்பவத்தினுடைய தொடரை இந்த பகுதியிலே நாம் வாசித்தோம். இந்த பகுதியை வாசித்து இதனை யோசித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய மனதிலே வந்த நம்முடைய அந்த ஆண்டவரை பற்றிய அந்த தியான கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பகுதியை வாசிக்கும் போது முதலாவது என்னுடைய மனதிலே வந்த ஆண்டவரை பற்றிய சிந்தனை என்னவென்றால், முதல் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை பாருங்கள். இப்ப நம்ம வாசித்தோம். அந்த பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த பின்னணி என்ன என்பதை பற்றிய விவரண குறிப்பை தருகிறார். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அகஸ்துராயனால், அகஸ்டஸ் சீசர். அப்புறம் சீரியா நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாய் கவர்னராய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அப்புறம் பாருங்க 4ஆம் வசனத்தில், அப்பொழுது யோசேப்பும்
தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியால் அப்படின்னு வாசிக்கிறோம். 5 கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அங்கே அவர்களுக்கு இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அப்போ அந்த பிரசவத்தை பற்றி, அவர் பிறக்கிற அந்த வரலாற்று நிகழ்வை பற்றி குறிப்பிடுகிற மருத்துவர் லூக்கா இந்த நூலை எழுதுவதற்கு முன்பு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்திருக்கிறார். மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து அதிலிருந்து எடுத்து ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கிறவர் அந்த பின்னணியை சொல்லும் போது இடங்கள், நபர்கள், சூழ்நிலைகள் இதெல்லாம் தெல்லம் தெளிவாக குறிப்பிட்டு அங்கே அவளுக்கு பிரசவம் நேரிட்டது அப்படின்னு சொல்ற. இது வாசிக்கும் போது முதலாவது வர்ற சிந்தனை என்னன்னா, சில வேளைகள்ல சில கதைகள், நாவல்கள் படிக்கும்போது இந்த புத்தகத்தை புரட்டின உடனே இந்த கதையில் அல்லது இந்த புனைப்பில் வந்திருக்கிற இடம்பெற்றுள்ள இடங்கள், பொருள்கள், நபர்கள், சம்பவங்கள் யாவும் கற்பனையே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் கற்பனை. அப்புறம் இல்ல ஒரு ஊர்ல ஒரு தாத்தா இருந்தாரு, இல்ல ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறது மாதிரி இந்த கதை ஆரம்பிக்கல. மிக திட்டமாக, தெல்லம் தெளிவாக சம்பந்தப்பட்ட அரசர்கள், அப்புறம் சம்பந்தப்பட்ட ஆளுநர்கள், அதிலே இடம்பெற்றுள்ள இடங்கள், இவைகளை எல்லாம் மிக குறிப்பிட்டு சொல்லி ஆண்டவருடைய பிறப்பை பற்றி அந்த விவரண குறிப்பை அவர் தருவது, நம்முடைய ஆண்டவர் கற்பனை காவிய தலைவன் அல்ல, வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்ற சரித்திர நபர், வரலாற்று புருஷர் என்பதை மிக தெளிவாய் இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது. ஏதோ கற்பனையான ஒருவரை கடவுளாக உருவாக்கி வைத்துவிட்டு நாம் வணங்குவதில்லை. வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சரித்திர நபரை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியிலே பிறந்தார், வாழ்ந்தார், ஊழியம் செய்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பரமேறி சென்றார் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இவ்வளவு வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நம்பிக்கை கோட்பாடு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சரித்திர புருஷரை ஆராதிக்கும்படியாக, தெய்வமாக கொள்ளும்படியாக கிடைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை நினைக்கும் போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இது இந்த பகுதியை வாசித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய மனதில் வந்த ஒரு சிந்தனை. அடுத்ததாக இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது இன்னொரு சிந்தனை என்னவென்றால், 5-6 வசனங்களில் கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. இப்போ ஆண்டவரை பெற்றெடுக்கக்கூடிய தாய், தந்தை, பெயரளவிலாவது தந்தை யோசேப்பு, அவர்கள் வசிக்கிற இடம் கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத். ஆனால் ஆண்டவர் பிறக்க வேண்டியது யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம். பல மைல்கள் தூரம் உள்ளது. ஏறக்குறைய 80 to 90 கிலோமீட்டர் மைல்கள் தூரம் உள்ள ஒரு இடம் அது. இப்ப அங்கே இருக்கிற தம்பதியருக்கு பெத்லகேமில் என்ன செய்யணும்? குழந்தை பிறக்கணும். ஏனென்றால் அது தேவனுடைய முன்னறிவிப்பு. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், எப்பிராத்தாய் எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாய் இருந்தாலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அது நிறைவேறுகிறதை நாம் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய திட்டம் அவர் பெத்லகேமிலே பிறக்க வேண்டும். இப்ப எப்படி நாசரேத்தில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு, அந்த தம்பதியருக்கு பெத்லகேமில் குழந்தை பிறக்க வேண்டும்? இது எப்படி சாத்தியமாகும்? எப்படி இந்த சூழ்நிலை உருவாகும்? கரெக்டா ஆண்டவர் செயல்படுறாரு பாருங்க. அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இணைந்து வரும் பொழுது அரசனுடைய உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு சிந்தனையை போடுகிறார்.
அரசனுடைய உள்ளத்தில் ஒரு சிந்தனையை போடுகிறார். நாட்டிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க வேண்டும் என்று. அவனுக்கு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற சிந்தனை அரசியல் சூழ்நிலையில் காரணங்களை முன்னிட்டு வந்திருக்கலாம். ஆனால் தெய்வீக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இது தேவனுடைய பிளான். இதுல இருந்து ஒரு 6 மாசமோ இல்லைன்னா 2 மாசமோ 3 மாசமோ கழிச்சு அந்த உத்தரவு அவன் போட்டிருக்கலாம்ல. இல்ல இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த உத்தரவு போட்டிருக்கலாம்ல. அப்படி முன்னாடி போட்டிருந்தா இவங்க நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு போயிட்டு குடிமதிப்பு எழுதிட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, திரும்ப வந்திருப்பாங்க. இல்ல ஒரு 2-3 மாசம் பிந்தி தள்ளி போட்டிருந்தாங்கன்னா குழந்தை இருக்கும், இந்த அம்மா போயிருக்க முடியாது. ஒருவேளை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போனாலும் கூட அந்த அங்கே பிறந்தாருங்கிறது நிறைவேறாம போயிடும். அப்ப இவங்க அங்க வரணும், அங்க இருக்கணும். அந்த சந்தர்ப்பத்தில் தமது குமாரன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் அந்த சம்பவங்களை இணைக்கிறார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் நமக்கு இது எப்படி நடக்கும், இது எப்படி இந்த விஷயத்த நம்ம யோசிப்போம், சமாளிப்போம், இது எப்படி தீரும் அப்படின்னு எல்லாம் நினைப்போம். நம்மளே எதிர்பாராத விதத்தில் ஆண்டவர் ஆச்சரியமாய் செயல்படுகிறத வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவரும் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மிக அற்புதமாய் செயல்படுகிறவர் என்ற ஒரு மகத்தான சத்தியத்தையும் நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இது இரண்டாவதாக என்னுடைய சிந்தனையில் வந்த குறிப்பு. அடுத்ததாக இந்த பகுதியில வந்த இன்னொரு குறிப்பு என்னவென்றால், 7வது வசனத்திலே அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் அப்படின்னு வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டதுன்னு சொல்லிட்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளைய துணிகளில் சுற்றி அப்படின்னு வாசிக்கிறதுனால அவங்க சத்திரத்திற்கு போகும், அதாவது மாட்டு தொழுவத்திற்கு போகும்போதே குழந்தையோடு தான் போயிருக்காங்கிறது தெரியுது. அங்க இடமில்லாததினால் பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினார்கள். சத்திரத்துக்கு போயிருக்கிறார்கள், அதுக்கப்புறம் அங்க முன்னணியில் கிடத்தினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ மாட்டு தொழுவத்தில் ஆண்டவர் பிறக்கவில்லை, ஆனால் பெத்லகேமில் பிறந்தார். சத்திரத்திற்கு போகும்போதே குழந்தையுடனே போயிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. அப்படியானால் அவர் மாட்டு தொழுவத்தில் பிறக்கவில்லை என்றால், சத்திரத்தில் பிறக்கவில்லை என்றால் பின்ன எங்கேதான் பிறந்தார் என்று கேட்டார். பெத்லகேமில் பிறந்தார் என்பது உண்மை. பெத்லகேமிலே குறிப்பிட்டு எந்த இடத்தில் பிறந்தார் தெரியாது. அகிலாண்டத்தை படைத்த பரம்பொருள் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தபோது வெளி உலகத்திற்கு தெரியாத, முகவரி இல்லாத ஒரு இடத்தில் பிறந்திருக்கிறார் என்பது நம்முடைய புருவத்தை உயர வைக்கிறது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அதை இன்னொரு கோணத்திலும் நான் சிந்திக்கலாம். அந்த இடம் என்னங்கிறத ஆண்டவர் குறிப்பிட்டிருந்தார், இன்னைக்கு இருக்கிறதுலயே மிக பிரம்மாண்டமான ஒரு தேவாலயத்தை நம்ம ஆட்கள் அங்க கட்டியிருப்பாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அதான் அல்லவே. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனமும் மகிமையும் உலகத்துல வேற யாருக்கும் வேற எதுக்கும் போக கூடாதுங்கிறதுல அவர் மிக வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். உன் தேவனாகிய என்னுடைய மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் எந்த இடத்தில் பிறந்தார் என்று நமக்கு தெரியாது. முகவரி இல்லாது இருக்கிற நமக்கு தேவனுடைய சமூகத்திலே நம்மை உயர்த்த, மேன்மைப்படுத்த ஆண்டவர் எந்த அளவிற்கு தன்னை தாழ்த்தினார் அப்படிங்கிறத நம்ம வாசிக்க முடிகிறது. சரி, சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் அப்படித்தானே வாசிக்கிறோம். அந்த சத்திரம் என்பது அந்த காலகட்டத்தில் மக்கள் நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போது இடையிலே தங்கிவிட்டு பயணம் பண்ணுவதற்காக ஆங்காங்கு கட்டி வைத்திருப்பார்கள். பயணிகள் தங்கும் விடுதி அப்படின்னு வச்சுங்க. பயணிகள் தங்கும் விடுதி அது சமசதுர வடிவத்தில் சற்று விசாலமானதாக இருக்கும்.
கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும், நடுவுல வந்து வானவெளியாக இருக்கும், சுற்றிலும் ரூம்ஸ் இருக்கும். அப்புறம் அதுக்கு மேல அதே மாதிரி வானவெளியாக இருக்கும், அப்புறம் சுற்றிலும் ரூம்ஸ் இருக்கும். கீழே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளோர்ல, தரையில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த பயணிகள் பயணத்திற்கு உபயோகிக்கின்ற கழுதைகள், குதிரைகள், ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள், இவைகளை எல்லாம் வாகன மிருகங்களை அங்கே அவர்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். அவைகளுக்கு தேவையான தீவனங்களும் வைக்கப்பட்டிருக்கும். பயணம் செய்கிற மனிதர்கள் மேலே தங்குவார்கள். இப்போ குடிமதிப்பு எழுதப்படும்படியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட காரணத்தினால் வழக்கத்துக்கு மாறாகவே கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அது சகஜம், இயல்பு. அதனாலதான் சத்திரக்காரன் என்ன சொல்றான், இடம் இல்லைன்னு சொல்றான். இடம் இல்லைங்கிறது கரெக்டா இருக்கலாம். ஆனா ஒண்ணு, இடம் கொடுத்திருக்கலாம். எப்படி கொடுத்திருக்கலாம் அப்படின்னா, சிலர் வந்து தங்களை தியாகம் பண்ணி, பரவாயில்லைங்க நாங்க வெளியே வந்துக்கிடுறோம், அந்த அம்மா வந்து கர்ப்பவதியா இருக்கிறாங்க, பாவம் கஷ்டமா இருக்கு, அதனால நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க வெளியில இருந்துக்கிடுறோம், இல்ல அடுத்த இன்னொரு ரூம்ல நாங்க போய் கொஞ்சம் நெருக்கமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுறோம், அந்த தம்பதியரை உள்ள விடுங்க. இருக்கிறவங்க இடத்தை ஒதுக்கி கொடுத்தா உள்ள போயிடலாமா இல்லையா? அப்ப அதுக்கு என்ன இல்ல, மனசு. இன்னைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில, இருதயத்துல, வாழ்க்கையில ஆண்டவருக்கு இடமில்லாம இருக்கிறதுக்கு காரணம், ஒதுக்கி கொடுக்கிறதுக்கு, இருதயத்தை கொடுக்கிறதுக்கு, இடம் கொடுக்கிறதுக்கு மனசு இல்லை. நம்மளும் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு இரக்கம் காண்பித்தார். அவர் யார் என்று புரிந்து கொண்டார். அவர் யார் என்று புரிந்து கொள்ள நமக்கு பாக்கியத்தை கொடுத்தார். நம்முடைய இருதயத்துல இடம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப இதே அந்த சத்திரத்துல இருந்தவங்களுக்கும் சத்திரக்காரனுக்கும் என்ன தெரியும்? இவங்களை பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு தம்பதியர், யாரோ ஒரு கணவன் மனைவி வந்திருக்காங்க. பார்த்தாலே ரொம்ப பணக்காரங்க மாதிரி தோற்றம் இல்லை, ரொம்ப சிம்பிள், எளிமையா இருக்காங்க. அதனால இடம் இல்லை போப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருடைய பிறப்பை முன்னிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்திருக்கிறது யாருங்கிறது மட்டும், அந்த அம்மாவுடைய கருவுல உருவாகி கொண்டிருக்கிறது யாருங்கிறது மட்டும் ஏதாவது ஒரு விதத்துல சத்திரக்காரனுக்கு தெரிந்தா ஒரு ரூமையே காலி பண்ணி கொடுத்திருப்பானா இல்லையா? அப்படித்தானங்க, கொடுத்திருப்பானா இல்லையா? சத்திரத்தையே காலி பண்ணிருப்பான். ஏன்னா விஐபி வந்திருக்கிறாரு. அவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை. எவ்வளவாய் தன்னை தாழ்த்துகிறார் பாருங்க. இப்படி நிறைய ஒவ்வொரு வார்த்தை எடுத்துட்டு சொல்லிட்டே போலாம். ஆனா அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதபடினா, சத்திரத்துல இடம் கொடுக்க மறுத்த இந்த கேடுகட்ட உலகத்துக்கு, சமுதாயத்துக்கு அவர் என்ன பண்றாரு தெரியுமா? யோவான் 14ஆம் அதிகாரத்துல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படின்னா ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். என்னங்க இது? ஆச்சரியமா இல்ல? 33 வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த உலகத்துல மனிதனை ரட்சிக்கிறதற்காக ரட்சகராக வந்து பிறந்த சந்தர்ப்பத்துல இடம் கொடுக்க மறுத்த சமுதாயம் எவ்வளவு இடம் ஆயிரும்? அந்த அம்மாவையும், அந்த ஐயாவையும், யோசேப்பையும், மரியாள் அம்மாவையும்
அந்த சத்திரத்துல இடம் கொடுத்து அந்த குழந்தையை பறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறதுக்கு எவ்வளவு செய்திருக்கலாம். ஆனா அதுக்கு கூட மனம் இல்லாம கடினமாக நடந்து கொண்ட இந்த மனித சமுதாயத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். என்னங்க அவருடைய கருணை! தகுதியற்றவர்களையும் அவர் எவ்வளவு நேசிக்கிறார். இடம் கொடுக்க மறுத்த இந்த சமுதாயத்திற்கு இடத்தை ஆயத்தம் பண்ணி தருகிறேன். அதுவும் என்ன சொல்றாரு, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு. இந்த அல்லவா இது? சரி, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னார்ல. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்னாரு. எதை பற்றி சொன்னாரு? நம்மில் அநேகர் நினைக்கிறோம் பரலோகத்துக்கு அங்கதானே இடத்தை ஆயத்தம் பண்றாரு, அங்க போய் நமக்காக பிதாவினுடைய இடத்தை ஆயத்தம் பண்றதுக்காக போறாருன்னு. அதுவும் அதில் அடங்கும். ஆனா அது மட்டுமே பொருள் அல்ல. இது 14ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. யோவான் 13-14 இந்த 2 அதிகாரங்களும் மேல் வீட்டறையில் நடைபெற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 15ஆம் அதிகாரத்தின் கடைசியில 14ஆம் அதிகாரத்தின் கடைசியில மேல் வீட்டறையில இருந்து இறங்குறாங்க. கடைசி வசனத்தை பாருங்க, 14 கடைசி. எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். அப்ப 13-14 அதிகாரங்கள் மேல் வீட்டறையில நடக்கிற சம்பவம். 14 கடைசியில் அங்கிருந்து எழுப்பிட்டாங்க, போவோம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்து 15ஆம் அதிகாரத்துல இருந்து உள்ள விஷயங்கள் வழிப்பயணத்துல நடந்து போய்கிட்டே இருக்கும்போது உரையாடி கொண்டு போனதுதான் இந்த சம்பவங்கள் எல்லாம். 15, 16, 17 இதெல்லாம். 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு வரும்போது, இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கெத்செமனே தோட்டத்துக்கு போறதை பற்றி சொல்லியிருக்கு. கெத்செமனே தோட்டத்திற்குள் நுழைவது அவருடைய பாடுகளின் ஆரம்பம். அப்படிதானே? அப்போ உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்றதுல அடங்கி இருக்கிற முதலாவது கருத்து, அவர் நேரம் எங்க போறாருங்க? சிலுவைக்கு போகிறார், பாட அனுபவிக்க போகிறார். ஆம், உங்களுக்காக எனக்காக அவரோடு கூட நீடூழி காலமாக நாம் வசிப்பதற்காக இடத்தை ஆயத்தம் பண்ண திட்டமிட்ட தேவன், அதனுடைய முதல் கட்டமாக அவர் எங்கே போக வேண்டியது இருந்தது? சிலுவைக்கு போக வேண்டியது இருந்தது. சத்திரத்திலே அவருக்கு இடம் கொடுக்க யாரும் அங்க உயிர் தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க சத்திரத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இடத்த கொடுத்தா போதும். ஆனா இவரு இடம் கொடுக்க மறுத்த இந்த சமுதாயத்திற்கு தன்னோடு கூட நீடூழி காலம் வாழ்வதற்கு இடம் கொடுக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குங்க? உயிரையே கொடுக்க வேண்டியது இருக்கு, தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு, தம் உயிரை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அப்படி உயிரை கொடுத்து உங்களுக்காக எனக்காக பரலோகத்தில் இடத்தை ஆயத்தம் பண்ணினார். இப்பொழுது அந்த ஆயத்த நடவடிக்கைகளில் முழுமை பெறுவதற்கான பணி நடந்து கொண்டிருக்கிறது. அது முடிந்ததும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? நம்மை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்வார். எவ்வளவு பெரிய சாக்கியம் கிடைத்திருக்கிறது பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த சிந்தனைகளை நம்முடைய கண் முன்பாக மனக்கண்களிலே கொண்டு வந்து நிறுத்துவோம். நாம் யாராயிருந்தோம்? எப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலைமையிலே நாம் இருந்தோம்? ரோமர் 5ஆம் அதிகாரத்திலும் எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலும், அதுபோல ரோமர் 5, எபேசியர் 2 இந்த அதிகாரங்களிலே சொல்லி இருக்கிற நம்மை பற்றிய கடந்த கால அவல நிலை எப்படிங்கிறத நீங்க அதில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த நம்மை தேடி வந்தார், தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார், தம்முடைய பிள்ளைகளாக்கினார்.
நித்தியத்தில் அவரோடு கூட அந்த பரம வாசஸ்தலத்தில் வாசம் பண்ணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதை நினைக்கும் போது நாம் எப்படி அவரை துதிக்காமல் ஆராதிக்காமல் இருக்க முடியும்? ஆகவே இந்த சிந்தனைகளை எல்லாம் நம்முடைய மனதிலே கொண்டு வந்து நிறுத்தி அவைகளை அசைவோட்டவாறு தியானித்தவாறு நம்முடைய இருதயங்களின் ஆழங்களில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு திருவிருந்திலே நாம் பங்கு பெறுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.